ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்னும் பெருமையாக நின்று கொண்டிருக்கும் ஒரு அதிசயம். கல் பேசினால் என்ன சொல்வது, வரலாறு உயிருடன் இருந்தால் என்ன காட்டும்? இதுதான் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில். தமிழகத்தின் இதயத்தில் தஞ்சாவூர் நகரத்தில் அமைந்துள்ள இந்த கோவில் சாதாரண கோவில் அல்ல. இது சோழர்களின் பெருமையின் சின்னம். கிபி 1010ஆம் ஆண்டு மகாராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவில் ஒரு ராஜாவின் கனவும் ஒரு பேரரசின் பெருமையுமாகும். ஒருநாள் ராஜராஜ சோழன் தனது அமைச்சர்களிடம் கூறினார், என் பேரரசு 1000 ஆண்டுகள் பேச வேண்டும், அதற்காக மனிதர்களின் எல்லைகளை மீறும் அளவுக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்று. அந்த கனவு கல்லில் உயிர் பெற்று பெருவுடையார் கோவில் உருவாக ஆரம்பித்தது. அந்த காலத்தில் இயந்திரங்களும் இல்லை, கிரேன்களும் இல்லை. ஆனால் 80 டன் எடையுள்ள கல்லை விமானத்தின் உச்சியில் வைத்து முடித்தனர். எப்படி என்பது இன்றும் விடை தெரியாத கேள்வியாகவே உள்ளது. இந்த கோவிலின் விமானம் 216 அடி உயரம் கொண்டது. அதன் நிழல் தரையில் முழுமையாக விழாது என்று சொல்லப்படுகிறது. அது உண்மையா அல்லது மாயையா என்ற ரகசியம் இன்னும் மறைந்தே உள்ளது. கோவிலுக்குள் செல்லும்போது ஒவ்வொரு சுவரும் பேசுகிறது. சித்திரங்களும் சிலைகளும் ஒவ்வொன்றும் ஒரு கதையை சொல்கின்றன. அந்த கால கலைஞர்கள் கல்லை உயிராக்கியவர்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட சுவரோவியங்களில் சோழர்களின் வாழ்க்கை, போர், நடனம் அனைத்தும் உயிரோடு காணப்படுகிறது. ஆனால் இந்த கோவிலில் இன்னும் ஒரு மர்மம் இருக்கிறது. சிலர் கூறுவதாவது, இரவு நேரத்தில் கோவிலின் உள்ளே ஒரு விசித்திரமான ஒலி கேட்கும் என்று. அது காற்றின் சத்தமா அல்லது வரலாற்றின் குரலா? பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோவிலின் ரகசியங்களை கண்டுபிடிக்க முயன்றனர். ஆனால் ஒவ்வொரு பதிலும் இன்னும் பல கேள்விகளை உருவாக்கியது. இந்த கோவில் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக மையம். இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒரு அமைதியை உணர்கிறார்கள். தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் காலத்தை வென்ற ஒரு அதிசயம். இது ஒரு நினைவு சின்னம் அல்ல, ஒரு உயிருள்ள வரலாறு. 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் நிற்கிறது. இது சொல்லுவது ஒன்றுதான், மனிதன் கனவு கண்டால் அது கல்லிலும் உயிர் பெறும். இந்த கதை ஒரு கோவிலின் கதை மட்டுமல்ல, ஒரு பேரரசின் கனவு. வணக்கம்.